டி டி எங்கே இருக்கே என்று கத்திக்கொண்டே வந்த சிறுவன் பம்பு செட் அருகே நின்று டி தொட்டியிலிருந்து எழும்பினாள் நிவேதிதா. டீன்னு சொன்ன வாயை பேத்துடுவேன். டி உங்கள் அம்மா உன்னை கூட்டியார சொன்னுச்சு மறுபடியும் என்று கோபத்துடன் கட்டியிருந்த உள்பாவையுடன் அவனை நோக்கி ஓடி வந்தான். அந்த சிறுவனோ இவளுடைய மிரட்டலுக்கு பயப்படாமல் டி உனக்கு கல்யாணமாம், சி ஓடி போயிடு என்று கல்லெடுத்து அவன் மேல் எறிந்தாள். டி நிஜமா? இப்பவே நம்ம சிவன் கோயிலில் கல்யாணம். அவன் பேசி முடிப்பதற்குள் அவனை துரத்தினாள் நிவேதிதா. அவனை துரத்தி அடித்த திசையிலிருந்து சில பெண்கள் வந்தனர். அதில் ஒருத்தி அவள் தோழி குருவி. குருவி இதோ அங்கிருக்கா என்றது பெண்கள் படையே அவளை சூழ்ந்தது. நிவேதிதா ஏய் என்னடி உங்ககிட்ட இருக்கிறதா என்னிடம் இருக்கு, அவள்காதீங்க என்று பாவாடையை இழுத்து பிடித்தவளை கண்டு கொள்ளாமல் சுற்றி நின்ற பெண்கள் அவளுடைய ஆடையை உருவி பட்டு புடவை உடுத்திவிட சிலர் அவள் தலையலங்காரத்தை பார்த்து கொண்டனர். நிமிடங்களில் அலங்கரிக்கப்பட்ட அழகிய புதுமையாக நின்றாள் நிவேதிதா. நம் நாயகி காக்காவேரி என்ற கிராமத்தில் தன்னுடைய தாயுடன் வசிக்கிறாள். ராசிபுரம் பஞ்சாயத்து நாமக்கல் ஊராட்சியில் அமைந்திருந்தது அந்த ஊர். காவேரி ஆறு ஓடியதால் அந்த ஊருக்கு அப்படி ஒரு பெயர். ஆனால் இன்று வறண்ட பூமி. காவிரி ஆறு ஓடிய சுவடே இல்லை. மானாவாரி நிலங்களில் கடலை பிடுங்குவதும் வெங்காயம் பிடுங்குவதும் முக்கிய தொழிலாக இருந்தாலும் இன்று அங்கு சுற்றி உள்ள மில்லில் வேலை செய்வதும் 100 நாள் வேலை திட்டத்துக்கு செல்வதும் அக்கம்பக்கம் ஊர்களில் விசைத்தறி ஓட்ட செல்வதும் தான் அந்த ஊர் பெண்களின் வேலை. நிவேதிதா அம்மாவும் பக்கத்தில் இருக்கும் மில்லில் வேலைக்கு செல்கிறார். பாசமான அம்மா, ஆனால் அது வெளியே காட்டாத டிபிக்கல் கிராமத்து அம்மா. நிவேதிதா அங்கு அரசு கல்லூரியில் பிகாம் முடித்துவிட்டு மற்ற பெண்களுடன் அரசு பணிக்கு உண்டான பரீட்சைக்கு கோச்சிங் கிளாஸ் போவதாக சென்று விடுவாள். ஆனால் அவள் திருட்டுத்தனமாக தன்னுடைய காலேஜ் தோழி திவ்யாவுடன் சிஏ வகுப்புக்கு சென்று பரீட்சையில் தேறியிருந்தாள். நாள் முழுவதும் ஊருக்குள் சுற்றுவது, பக்கத்து ஊருக்குள் சுற்றுவது என்று பொழுதை கழித்து கொண்டிருந்ததால் அவளுடைய படிப்பை பற்றிய விவரம் ஊர் மக்களுக்கு தெரியாமல் போனது. அம்மாவுக்கு டிகிரி படித்த பெண்ணுக்கு நல்ல வரனாக அமைய வேண்டும் என்ற மனக்கவலை வேறு. படிப்பை முடித்ததும் தான் வில்லங்கம் ஆரம்பித்தது. இவள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் சேலம் வர வேண்டும், இல்லையெனில் நாமக்கல் செல்ல வேண்டும். அம்மாவோ அவளை பஸ் ஏறி வேலைக்கு அனுப்ப தயாரில்லை. அவளுடைய அப்பாவை பற்றி சொல்லாமல் விட்டுட்டோமே. அவளுடைய அப்பா ஈரோட்டில் பெரிய இடத்தில் டிரைவர் மற்றும் காரியதரிசியாக வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தன்னுடைய முதலாளிக்கு ஏற்பட்ட ஆபத்தை தான் சுமந்து இறந்தவர் நிவேதிதா தன்னுடைய 12வது வயதில் அப்பாவை இழந்து விட்டிருந்தார். அப்புறம் அந்த ஊரில் தனக்கென்று ஒன்றுமில்லாததால் தன்னுடைய சொந்தங்கள் இருக்கும் இடமான காக்காவேரியில் தன்னுடைய மகளுடன் குடியேறினாள் அம்மா. நிகழ்காலத்தில் சில நாட்களாக நிவேதிதா தன்னுடைய படிப்பு முடிந்து வேலைக்கு செல்வதாக அம்மாவிடம் கேட்டு கொண்டிருக்க அவளுடைய அம்மாவோ வெளியூருக்கு அனுப்ப விரும்பாமல் தன்னுடன் மில்லுக்கு வேலைக்கு வர சொல்லி வற்புறுத்தினார். அதற்கு என்ன செய்வது என்று தீவிரமாக தன்னுடைய தோழியாகிய திவ்யாவுடன் பம்செட் திட்டில் ஃபோனில் கலந்து பேசி கொண்டிருந்த நேரத்தில்தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. நிவேதிதா அலங்கரிக்கப்பட்ட பொம்மை போல அழைத்து வரப்பட்டு ஊருக்கு பால்வாடி பள்ளி அருகே நிறுத்தப்பட்டாள். அம்மா அவளை பார்த்து பூரித்து போ தங்கம் என்றாள். நிவேதிதா எங்கே போகிறது, நீ பாட்டுக்குன்னு அலங்காரம் பண்ணி நிற்க வச்சிருக்க. ஊர் பெரியவர் எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு தாமா, பாப்பாவை கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க. கோயில் வளாகத்தில் நிறைய கார் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்த மாத்திரத்திலேயே யூகித்து விட்டார், இது ஏதோ பணக்காரன் வீட்டு கார் என்று. பாப்பா தம்பி உன்னிடம் தனியா என்னவோ பேசணுமா என்று ஊர் பெரியவர் சொல்ல ஒருவன் பனைமரம் போல நெடுவென வளர்ந்தவன் அவளிடம் வந்து நின்றான். இது கான்ட்ராக்ட், இதில் கையெழுத்து போட்டாதான் கல்யாணம் நடக்கும், இல்லைனா நடக்காது. ஊருக்கு முன் உங்கள் அம்மாவுக்கு தான் கேவலம். நிவேதிதா இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேனா என்ன, தம்பிக்கு என்னை பற்றி தெரியலை போலிருக்கு என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு இதில் என்ன எழுதியிருக்கு, உனக்கு படிக்க தெரியாதா, ஊரெல்லாம் படித்தவனும் பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு பொறுமை இல்லை, சொல்லறீங்களா, இல்லை நான் கிளம்பட்டுமா? அவன் பல்லை கடித்து கொண்டு இது நம்ம கல்யாணத்துக்கு ஒரு ஒப்பந்தம், அப்படின்னா நீயும் நானும் நிஜ புருஷன் பொண்டாட்டி இல்லை, 2 வருடம் புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிக்க போகிறோம். இந்த ஒப்பந்த நாட்கள் முடிந்ததும் நமக்கு விவாகரத்து ஆகிடும். இந்த நாட்கள் நீ நடித்ததுக்காக உனக்கு அந்த நாளில் என்ன தேவைன்னு சொல்லுறியோ அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நிவேதிதாவிற்கு மனம் அப்படியே வானில் பறப்பது போல இருந்தது. சரி கையெழுத்து போடுறேன், ஆனால் எனக்கும் ஒரு நிபந்தனை இருக்குது. இந்த 2 வருடத்தில் என்னை தொடக்கூடாது, வீட்டுக்குள் பொண்டாட்டின்னு உரிமை எடுத்துக்க கூடாது, நான் எங்கே போகிறேன் வருகிறேன்னு கேள்வி கேட்கக்கூடாது,
எனக்கு ஓகே என்றதும் வாங்கி கையெழுத்து போட்டாள். அவனும் அவளிடம் ஒரு பிரதி கொடுத்துவிட்டு தான் ஒன்றை எடுத்துக்கொண்டு கோயிலை நோக்கி நடந்தான். அவர்கள் பேசி முடித்து விட்டிருந்ததை பார்த்துவிட்டு அவளை இழுத்து வந்து சன்னதியில் நிறுத்த அங்கு இருந்த அதே பனைமர ஆசாமி அவள் கழுத்தில் தாலி கட்டினான். நிவேதிதா பயங்கர கடுப்பானாள். என்னையே தொட்டுட்டா இல்லை, இவனுடைய கையை முறிக்காமல் விடமாட்டேன் என்று கோயில் சந்ததியில் சபதம் எடுத்து கொண்டாள். மாலை மாத்துங்க என்று சொல்ல அவன் அவள் கழுத்தில் என்ன நினைத்து போட்டான் என்று தெரியாது. ஆனால் அவள் போடக்கூடாது என்று நினைத்திருந்தவள் இடுப்பில் கிள்ளப்பட்டு பிறகு அவன் கழுத்தில் மாலையை போடவில்லை, தூக்கி எறிந்தாள். ஊர் பெரியவர், தம்பி நிவேதிதா எங்கள் எல்லோருக்கும் பொண்ணு மாதிரி, அதனாலே நீங்கள் எதுக்கும் கையோடு நம்ம கிராமத்து பக்கத்தில் இருக்கும் டவுனில் கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஆமாம், நம்ம ஊர் வாத்தியார் சொல்லிட்டார், அவர் சொன்னால் சரியாக இருக்கும். நிவேதிதா அதிர்ச்சியாக நின்றாள். என்ன நடக்குது இங்கே? காலையில் நல்லா தானே இருந்தேன், ரொம்ப தூங்கிட்டேனோ என்று தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொண்டாள். வலித்தது. என்னங்கடா எல்லோரும் ரொம்ப நல்லவங்களாக மாறிட்டீங்க, அதுக்காக என்னுடைய வாழ்க்கையில் புகுந்து விளையாடாதீங்க. குருவி. நிவேதிதா காதில் கிசுகிசுவென்று, உன்னுடைய புருஷனை நிமிர்ந்து பாரடி, அப்படியே நம்ம அண்ணன்மார் குதிரையில் வந்து இறங்குவது போல கம்பீரமாக இருக்காரு. நிவேதிதா. அடச்சி, நீயே அந்த கம்பீரத்தை பார்த்துக்கோ. குருவி. ஏண்டி இப்படி சொல்லற? பாரு, அவரை நம்ம சிங்கம் படத்தில் சூர்யா மாதிரி அழகாக இருக்கார். நிவேதிதா. நானே எப்படி இங்கிருந்து தப்பிக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். குருவி. என்னடி சொன்ன என்று கத்த நிவேதிதா அவளுடைய வாயை தன்னுடைய கையால் அடைத்தாள். சத்தம் கேட்டு அனைவரும் இவர்கள் பக்கம் பார்க்க, என்ன கழுதை விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்க என்று மிரட்ட குருவி அமைதியான. சொல்லிடுவேண்டி. நிவேதிதா. சொல்லிட்டு நீ கட்டிக்கிறியா? குருவி. ஐயோ எங்க அங்கிருந்த பெண்கள் குருவியை இழுத்து தள்ளிவிட்டனர். நிவேதிதா. அம்மா வெளியே நின்று கொண்டிருக்க யாரோ இருவர் இவர்களை அழைத்து சென்று அவளுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்ல, அவளோ இருக்கட்டும் தம்பி என்று அவனிடம் சொல்லிவிட்டு நிவேதிதா தலையை வருடி, நல்லா இருக்கணும் ராஜாத்தி, உங்கள் அப்பாவோட பெயரை காப்பாற்றணும். நிவேதிதா நிமிர்ந்து அம்மாவை கோபமாக பார்த்தாள். நேத்து வரை அந்த ஆளு அவனே இவனேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த என்று அவள் சொல்ல, அவளுடைய அம்மா சுற்றி யாரும் கவனிக்கவில்லை என்று தெரிந்து கொண்டு அவளிடம், உங்கள் அப்பன் செய்த ஒரே நல்ல காரியம் இதுதான், புரியுதா? மூடிக்கிட்டு சந்தோஷமா வாழ வழியே பாரு, நல்லா இரு தங்கம் என்று ஆசீர்வாதம் செய்து அவளை விட்டு விலகி நின்றாள். ஊர் பெரியவர்களிடம் எல்லாம் ஆசீர்வாதம் வாங்க அங்கு 3 டிராக்டர் வந்து நின்றது. நிவேதிதா யோசனையாக பார்க்க, அம்மாடி உங்கள் கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நம்ம வாத்தியார் தாத்தா சொன்னார் இல்லை, நம்ம ஊரிலேயே விவரமானவர், அவர் சொல்வதை கேட்கணும் தானே, அதனால தான் நாங்களும் கிளம்பிட்டோம். டே எல்லாம் டிராக்டரில் ஏறுங்கடா என்று சொல்லிவிட்டு அவரும் டிராக்டர் நோக்கி சென்றார். காரில் உட்கார்ந்த நிவேதிதா முன் சீட்டில் உட்கார்ந்த ஒரு பெண்மணியையும் கார் ஓட்டும் டிரைவரையும் பார்த்தாள். இவளுக்கு அருகில் உட்கார்ந்த அந்த பனை மரமும் அவன் அருகே ஒருவரும் உட்கார்ந்ததும் கார் கதவை அரைந்து சாத்த இவன் ஆங்கிலத்தில் புலம்ப ஆரம்பித்தான். அம்மா, ஏன் இப்படி ஒரு காட்டுவாசிகளிடம் என்னை மாட்டி விட்டுட்டீங்க? ஊர் பேரை பாரு, காக்கா வேரி குருவி வேரின்னு. நான் என்ன பண்ணட்டும், எல்லாம் உங்கள் தாத்தா செய்த வேலை. இவளுடைய அப்பன் தான் அவருடைய உயிரை காப்பாற்றினானாம், அதுக்கு நன்றி கடனா. புல்சிட், அதுக்கு நான் தான் பலியாட அவரையே கல்யாணம் செய்துக்க சொல்ல வேண்டியது தானே. இவளை எப்படியம்மா என்னுடைய நண்பர்களுக்கு அறிமுகம் செய்வேன்? என்னுடைய நண்பர்கள் முன்னாடி மானத்தை வாங்கிடுவேன். ஊரே கை கொட்டி சிரிக்க போகுது. ஒருடா, உங்கள் தாத்தா இறந்ததும் துரத்திடலாம், வேற அம்சமான பெண்ணா பார்த்து கல்யாணம் செய்து வைக்கிறேன். ஆமாம், அதுவரை வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. நீயும் எதுவும் உளறிடாதே அம்மா. அதுக்குத்தானே திடீர்னு வந்து கிராமத்துக்குள்ளேயே கல்யாணத்தை முடிச்சிட்டோம். ஆனால் அந்த கிழவன் விவரமாக இருப்பதாக நினச்சிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறான். நடத்தட்டும். கையில் கான்ட்ராக்ட் கையெழுத்து வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். ஆனால் அம்மா, இவளுக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்லலாம். அம்மாடி, என்ன படிச்சிருக்க? ஆராப்பு என்றால் விவகாரமான நிவேதிதா. அவள் உதட்டில் ஒரு புன்னகை பூத்தது. கிராமத்தில் இருப்பவர்கள் என்றால் உனக்கு அவ்வளவு ஏளனமா? உன்னை ஒரு கை பார்க்கிறேன் என்று மனத்துக்குள் வஞ்சம் வைத்து கொண்டாள். மற்றவர்கள் எல்லாம் கூடி சிரித்தனர். ஆங்கிலம் பேச வருமா? இல்லை, தமிழ் மீடியம் தான் படித்தேன். சிறுபொலி அதிகமானது. அந்த அம்மாள் மறுபடியும் ஆங்கிலத்தில், தெரிஞ்சுக்கோ, உனக்கு எல்லாம் சுலபமாக இருக்க போகுது. இவளுக்கு என்ன விவரம் தெரிய போகுது? ஈஸியாக துரத்திடலாம். நிவேதிதாவிடம், அம்மாடி உனக்கு கையெழுத்து போட தெரியுமா? ஓ, மெத்த படித்தவங்களை விட ஸ்டைலாக போடுவேன். அனைவரும் சிரித்தனர். அது ரொம்ப பெரிய விஷயமாச்சே.
ஊர் பெரியவர்கள் சேர்ந்து திருமணத்தை ரெஜிஸ்டர் செய்ததும் அவளை ஊருக்கு அழைத்து கொண்டு சென்றார். அனைவரும் கோயம்புத்தூரில் உள்ள பெரிய ஹாஸ்பிட்டல் அடைந்தனர். அங்கு ஒரு பெரியவர் படுத்திருந்தார். இவளை பார்த்ததும் அவர் கண்கள் பிரகாசமாகியது. அம்மாடி வந்துட்டியா? உங்கள் அப்பா இல்லாட்டி நான் இத்தனை நாள் வாழ்ந்திருக்க மாட்டேன். உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நிவேதிதா மனதுக்குள், யோ, நீயும் என்னுடைய அப்பனும் செத்து போயிருக்கலாம் தானே, என்னுடைய வாழ்க்கையில் புகுந்து அலசறீங்க என்று நினைத்து கொண்டு சிலையாக நின்றார். அவர் தன்னுடைய கட்டிலுக்கு அருகில் இருந்த பெட்டி ஒன்றை எடுத்து திறந்து அதில் இருந்த வைர அட்டிகையும் தோட்டையும் காண்பித்து, இது நம்ம பரம்பரை சொத்து. என்னுடைய மனைவிக்கு அப்புறம் உங்கள் மாமியாருக்கு கூட கொடுக்கலை. உனக்கு நேரடியாக வந்து சேர்ந்திருக்கு, வாங்கிக்கோ. நிவேதிதா தயங்கினார். மனதுக்குள் ஒரு அலங்காரம் அடித்தது. வேண்டாம் தாத்தா. அவர் சிரித்தார். நல்ல பொண்ணு. பக்கத்தில் இருந்த வக்கீலிடம், சார், இது நிவேதிதாவுக்கு சொந்தமானதுன்னு எழுதிடுங்க. நிவேதிதா மனதுக்குள், போச்சா, முதல் நாளேவா? பக்கத்தில் இருந்த மாமியாரை பார்த்து, இவ பார்வையே சரியில்லையே, ஜாக்கிரதையா இருக்கணும் நிவி என்று சொல்லி கொண்டார். அவள் தன்னுடைய கருத்தை சொல்ல ஆரம்பித்தாள். மாமா, இந்த பொண்ணு எப்படின்னு நமக்கு இன்னும் தெரியவே இல்லை. அதுக்குள்ள நம்ம பரம்பரை நகையை அவளுக்கு கொடுக்கணுமா? அவர் பொண்ணு எப்படி இருந்தா என்ன? என்னுடைய உயிரை காப்பாற்றிய இவளுடைய அப்பாவுக்கு எதுவும் செய்யவில்லை. இதை என்னுடைய கைமாறாக நினச்சிக்கிறேன். அதுக்காக கோடிக்கணக்கான மதிப்புள்ள நகையை முதல் நாளிலேயே அவளுக்கு எழுதணுமா? என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாள் சேர்த்த சொத்து பல கோடி வரும். இது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. நிவேதிதா, என்ன கோடியா? பயந்து வருதே என்று கிண்டலாக நினைத்து கொண்டு பக்கத்தில் இருந்த பனைமரத்தை பார்த்தாள். அவன் முகத்தில் எதுவும் உணர்ச்சிகள் காட்டாமல் நின்று கொண்டிருந்தான். ஹாஸ்பிட்டலில் தாத்தா பேரனுடன் பதுமை போல நிற்கும் பெண்ணை பார்த்து மன நிறைவு கொண்டார். இருவருக்கும் ஜோடி பொருத்தம் பார்க்க அழகாக இருந்தது. நிவிமா, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, நாம் அப்புறம் பேசிக்கலாம். நிவேதிதா, சரி தாத்தா என்றார். டேய், அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும், புரியுதா? என்மேல் நீ எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன்னு அதை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். அவளின் பனைமரம் சரி தாத்தா என்று சொல்லவும் அவள் அவனை ஒரு பார்வை பார்த்தாள். அவன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் நின்றான். பிறகு குனிந்து அவளை பார்த்து, நீ முதல்ல கிளம்பு, நான் உனக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துடுறேன் என்று அவளை அனுப்ப அங்கு நின்ற சீருடை அணிந்த டிரைவர் நிவேதிதாவை, வாங்க மேடம் என்று பணிவாக அழைத்தான். நிவேதிதா தயங்கி நிற்க, தாத்தா போமா, அவன் வந்துடுவான், அவனுக்கு நிறைய அறிவுரை சொல்லி அனுப்புறேன் என்று சொன்னதும் கிளம்பினாள். காரில் ஏறியதும் டிரைவரிடம், டிரைவர் அண்ணா, நாம் எங்கே போகிறோம்? டிரைவர், ரொம்ப முக்கியம், பேசாமல் வா. நிவேதிதா ரொம்ப சாதாரணமாக சரிடா என்றான். டிரைவர், ஏய், என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிற? நிவேதிதா, நான் வளர்ந்த முறை அப்படி, தேவையில்லாத யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன்டா. டிரைவர், ரோட்டில் நிறுத்திட்டு போயிடுவேன். நிவேதிதா, நிறுத்து பார்க்கலாம், இப்போ நிறுத்துடா பார்க்கலாம். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். நீ என்ன கொடுக்குறியோ அதை நான் அப்படியே திருப்பி கொடுத்துடுவேன். முடிஞ்சா 2 மடங்காக கொடுத்துடுவேன் என்று கார் கதவை திறக்க முயற்சிக்க டிரைவர் கொஞ்சம் அதிர்ந்து, இப்போதைக்கு வம்பு வேண்டாம் என்று நினைத்து, சார் வீட்டுக்கு போகிறோம் மேடம். நிவேதிதா, எந்த சார் வீட்டுக்கு அண்ணா என்றால் குத்தலாக. டிரைவர், மோகன் சார் வீட்டுக்கு. நிவேதிதா, எவன் அவன்? டிரைவர், அவர் உங்கள் புருஷன், அவருக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுங்க. நிவேதிதா, நீ என்று என்னவோ யோசித்தவள், இல்லை, இப்போதைக்கு நீங்கள் எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம். அந்த பனைமரம் தான் உங்கள் சாரா? அப்போது என்னுடைய புருஷன் உங்களுக்கு சார், அப்படின்னா முதலாளி. டிரைவர் கண்ணாடி வழியாக முறைத்துவிட்டு இவளிடம் வாயை கொடுக்க கூடாது என்று நினைத்து வாயை மூடிக்கொண்டான். கார் ஒரு பிரம்மாண்டமான அப்பார்ட்மெண்ட் போன்ற ஒரு வீட்டில் நின்றது. காரை நிறுத்திவிட்டு டிரைவர் இறங்கி சென்றுவிட நிவேதிதா மெல்ல இறங்கி வீட்டை நோட்டம் விட்டார். வெளியே செடி கொடி மரங்களுடன் அமைதியான தோட்டம். அவளுக்கு பிடித்த ஊஞ்சல் திண்ணை போன்றவை தோட்டத்தில் இருந்தது. மெல்ல ஊஞ்சலில் உட்கார்ந்தார். மாமரத்து நிழலும் தென்னையின் சலசலப்பும் வேப்ப மரத்து காற்றும் அவளை மெய்மறக்க வைத்தன. வீட்டில் இருப்பவர்கள் எப்படி இருந்தால் என்ன, இந்த மரம் செடி எல்லாம் என்னிடம் வஞ்சம் வைக்காது என்று நினைத்து கொண்டு வீட்டை நோக்கி முன்னேறினாள். ஆடம்பரமான அலங்காரமான வீடு. உள்ளே நுழைந்ததும், என்னங்கடா இது, பெரிய ஸ்டார் ஹோட்டல் போல கட்டியிருக்கீங்க. எங்கள் ஊரில் முத்தாயம்மாள் காலேஜ் தாண்டா பிரம்மாண்டமாக இருக்கும். முதல்ல இவன் எங்கே வேலை செய்கிறான், என்ன சம்பளம் வாங்குறான்னு பார்த்துட்டு இவனுக்கு ஒரு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்ப வைக்கலாம் என்று நினைத்து கொண்டே உள்ளே சென்றாள். உள்ளிருந்து 2 பெண்கள் வந்தனர். அவர்கள் வருவதை பார்த்து நின்று விட்டாள். நிவேதிதா
ஆராத்தி எடுக்க வருவார்களோ? ஆனால் அவர்களோ இவளை கண்டு கொள்ளாமல் தாண்டி சென்றனர். நிவி, நீ ஓவரா எதிர்பார்த்துட்ட. ஆனாலும் இதை மைண்டில் வச்சுக்கோ. இவளுங்களை ஒரு வழி பண்ணணும். 2 வருடம் பொண்டாட்டியா நடிக்க வந்தாலும் நம்ம பவர் என்னன்னு காட்டணும் நிவி. ஹாலில் கால் மேல் கால் போட்டு கொண்டு உட்கார்ந்தாள். சிறிது நேரத்தில் அவளுடைய பனைமரம் வந்தான். நம்ம ஹீரோ பற்றிய ஒரு அறிமுகம். பெயர் மோகன முரளி. நம்ம ஹீரோ கொஞ்சம் திமிர் பிடித்தவன். நண்பர்கள் வட்டத்தில் முரளி, வீட்டில் ஆபீஸில் மோகன். மெத்த படித்தவன். தொழிலில் தாத்தாவுக்கு துணையாக இருக்கிறான். அப்பா தொழில் வேண்டாம் என்று அரசு அலுவலகத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர். அம்மாவும் அரசு பள்ளியில் ஆசிரியை. பணத்தை பற்றிய பயமறியா குடும்பம் என்றாலும் தாத்தாவிற்கு தன்னுடைய தொழிலை கவனிக்க ஆள் வேண்டும் என்ற காரணத்தால் தொழில் வாரிசாக மோகன முரளியை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கியிருந்தார். அவனும் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவருடைய வாரிசாக தயாராகி இருந்தான். அவருடைய சொத்துக்கள் மற்றும் தொழில் எல்லாமே மோகனுக்கு தர வேண்டும் என்றால் அவருடைய ஒரே விண்ணப்பம் நிவேதிதாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆனால் அவனோ லாவண்யா என்ற அழகிய பெண்ணை காதலிக்கிறான் என்பது கூடுதல் தகவல். அவளை தான் தனக்கு ஏற்றவளாக நம்புகிறான். அவளுக்காக எதுவும் செய்ய காத்திருக்கிறான். நிவேதிதா, கீழே இருக்கும் ரெஸ்ட்ரூம் உன்னுடையது. உனக்கு சில ஆடைகள் எல்லாம் வாங்கி வர சொல்லி இருக்கிறேன். அதை உன்னுடைய அறையில் வைத்துக்கொள். ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் நான் மேலே என்னுடைய ஆஃபீஸில் இருப்பேன். அப்போது பேசலாம். என்னுடைய அறை 2வது மாடியில் இருக்கிறது. அந்த பக்கம் நீ வரக்கூடாது. உனக்கு தேவையானதை இங்கே வேலை செய்யும் சமையல் அம்மாவிடம் சமைக்க சொல்லி சாப்பிடலாம். இங்கிருந்து இடது பக்கம் கொஞ்சம் தூரம் நடந்தால் பஸ் ஸ்டாப். வெளியே போக வர உனக்கு உதவியாக இருக்கும். ஆனால் எங்கு சென்றாலும் இரவு 8 மணிக்குள் வீட்டுக்குள் வந்துவிட வேண்டும். ஆண் நண்பர்களுடன் சுத்தக்கூடாது. நிவேதிதா ஓகே என்று சொல்லிவிட்டு அவளுக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்குள் நுழைந்து கொண்டாள். தன்னுடைய ஃபோனில் திவ்யாவிற்கு அழைத்து, ஏய், ஒரு நல்ல செய்தி, எனக்கு ஊரிலிருந்து விடுதலை கிடைச்சிடுச்சு. திவ்யா, என்ன நடந்தது சொல்லு. நிவி மூச்சு விடாமல் சொல்லி முடித்தாள். திவ்யா தலை சுற்றி போனாள். நிவி, என்னடி வாழ்க்கையோடு இப்படி விளையாடுற? நிவி, சிலது கிடைக்க சிலது தியாகம் செய்யணும். திவ்யா, நீ செய்தது தியாகம் இல்லை. நிவி, அப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம். சரி விடு, நமக்கு கிடைச்சதை நமக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டோம், அவ்வளவுதானே. சரி, நீ இங்கே கோயம்புத்தூர் வந்துடு. நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போகலாம். திவ்யா, நீ உன்னை பற்றி யோசிச்ச, என்னை பற்றி யோசிச்சியா? நான் அங்கே வரணும்னா எங்கள் வீட்டில் என்ன சொல்லி சமாளிப்பேன்? நிவி, எப்படியாவது வாடி, நம்ம 2 பேரும் வேலை தேடலாம். இல்லைனா சின்ன சின்ன கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வாங்கி பார்க்கலாம். வீட்டிலிருந்தே செய்யலாம். இல்லைனா என்னுடைய புருஷன் இல்லை கான்ட்ராக்ட் புருஷனுடைய தாத்தா என்கிட்ட கோடி மதிப்புள்ள நகையை கொடுக்க போகிறார். அதை அடமானம் வச்சு ஆஃபீஸ் துவங்கலாம். திவ்யா, முதல்ல வாயில் வடை சுடுவதை நிறுத்து. நான் வீட்டில் அனுமதி வாங்குகிறேன், அப்புறம் பேசிக்கலாம். நிவி ஓகே என்று அப்படியே படுக்கையில் சரிந்தாள். தூங்கியும் போனாள். திடீரென பசி வயிற்றை பிராண்ட, நிவி பேவி, நீ இன்னும் சாப்பிடவே இல்லை. காலையில் இவங்க ஹோட்டலில் நிறுத்தி என்னத்தையோ அமுக்குனாங்க. ஆனால் உன்னால் சாப்பிடவே முடியலை. அப்புறம் இந்த அறைக்குள் அடைக்கலமாகிட்ட. நோ, ஜெயில் வாசம். நிவி, புயலென புறப்படு, சமையல் அறையை நோக்கி என்று கதவை திறந்து கொண்டு செல்ல காலில் யாரும் இல்லை. சமையலறையை நெருங்க அங்கு 2 பணி பெண்கள் பேசி கொண்டிருந்தனர். நிவி, அவங்க எப்படியும் முன்னை பற்றி தான் பேசுவாங்க, நல்லதாக பேச மாட்டாங்க. அதனால் நீ கண்டுக்காமல் உள்ளே போ என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு, ஹலோ, வழிவிட்டு நில்லுங்க. என்ன சமையல் அறை? நீங்கள் கிசுகிசு பேசும் இடமா? வேலை முடிஞ்சதுன்னா போக வேண்டியது தானே. அவர்களில் ஒருத்தி, உனக்கு இந்த வீட்டில் அவ்வளவு சீன் இல்லை. பசியோடு இருப்பியே, மதியம் வச்ச சாப்பாடு மீதமாகி இருக்கே, அதை கொடுக்கலாமன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா இப்படி காட்டு கத்தல் கத்துற. நிவி, என்னது பழைய சாதமா? அதை நீ சாப்பிட வேண்டியது தானே. நாங்கள் எதுக்கு சாப்பிடணும்? இப்போதான் சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டோம். நிவி, ஓ அப்படியா, சரி, எனக்கும் சப்பாத்தி சுட்டு கொடு. மணி எத்தனை ஆகுது தெரியுமா? 10 மணிக்கு. உனக்கு சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்டு இருந்தா நாங்கள் தூங்க வேண்டாமா? நிவி, அப்போ போய் தூங்கி தொலைங்க, நான் பார்த்துக்கிறேன். உன்னை எல்லாம் சமையலறைக்குள் விட முடியாது. என்ன பண்ணி வைப்பியோ? நிவி, அப்படியா, ஓகே என்று தன்னுடைய அறைக்கு சென்று பனைமரம் வாங்கி கொடுத்ததாக அடுக்கி வைத்திருந்த உடைகளில் இருந்து ஒரு சுடிதார் போட்டுக்கொண்டு கையில் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். வெளியே வாட்ச்மேன், மேடம், நீங்கள் லேட் நைட் வெளியே போகக்கூடாது. நிவி, இது வேறையா என்று நினைத்து கொண்டு, இன்னைக்கு இந்த நிவேதிதா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெருப்பட்டி இருக்கா? வாட்ச்மேன் தேடி கண்டுபிடித்து, இருக்க இந்தாங்க என்று கொடுத்துவிட்டு, இந்த நேரத்தில் நெருப்பட்டி கேட்கிறாள், தம் அடிப்பாளோ என்ற யோசனையில் இருக்க, அவளோ வீட்டுக்குள் சென்று திரை சீலைகளை நெருப்பு வைத்து கொளுத்தினாள்.
அதை நைலான் துணியாக இருப்பதால் திகுதிகுவென எரிந்தது. அதை பார்த்து கொண்டே ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தாள். அங்கு நின்ற இரு பெண்களும் வாட்ச்மேனும் அதிர்ச்சியாக பார்த்து உறைந்து நிற்க, டிரைவர் முதலில் வந்து, யோ, தண்ணீர் பிடிச்சு ஊற்றுங்க, இல்லைனா கதவு ஜன்னல் நிலைகளில் எல்லாம் பரவிடும் என்று தானும் தண்ணீர் வாளியுடன் வந்து வேகமாக தண்ணீரை ஊற்றி நெருப்பு அணைக்கப்பட்டது. அந்த 2 பெண்களும் வாட்ச்மேனும் இவள் செய்த செயலை பார்த்து நடுங்கிக் கொண்டு நின்றனர். இதை கொளுத்தியவள் லூசுத்தனமா நம்மையும் கொளுத்திட்டானா? அவர்கள் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டாள் நிவி. அந்த பெண்கள் நிவியை முறைக்க, இன்னும் என்னை முறைக்கும் அளவுக்கு ரொம்ப தைரியம் இருக்கும் போல இருக்கு, நெருப்பட்டி கையில் தான் இருக்கு. அவர்கள் பயந்தனர். நிவி, இந்த ரியாக்ஷன் ஓகே. இது எப்படி நடந்ததுன்னு கேட்டால் உங்கள் முதலாளிக்கிட்ட என்ன சொல்லுவீங்க? நீதான் என்று மிரட்ட, நீங்கள் தான் கொளுத்துனீங்கன்னு சொல்லுவோம். நான் ஏன் கொளுத்துனேன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நாங்கள் இல்லை, நீங்கள். நிவி, ரொம்ப உளர வேண்டாம், நான் சொல்லி தருகிறேன். நான் சாப்பிட கேட்டேன், பழைய சோறு தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொல்லிடுறீங்களா? அமைதியாக இருந்தனர். ஓகே, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? எனக்கு பைத்தியம்னு சொல்லிடுங்க. ஓகே, நான் உங்களுக்கு சப்பாத்தி தயார் செய்கிறேன். கிரேட். மற்றவர்கள் எல்லோரையும் அழைத்து இந்த திரை சீலைகளை எல்லாம் மாற்றிவிட்டு நெருப்பு படிந்த கரையை எல்லாம் கழுவி எடுங்க. இல்லைனா இப்போ நடந்தது ஹாஸ்பிட்டலில் இருக்கும் தாத்தாவிற்கு தெரிஞ்சிடும். நானே போய் சொல்லுவேன். ஓகே. சில நிமிடங்களில் நிவேதிதாவிற்கு சூடாக சப்பாத்தி குருமா அவள் இடத்திற்கு வந்து சேர்ந்தது. இரவு முழுவதும் அவர்களுக்கு வேலை வைத்த குசியில் சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து உறங்கி போனாள். காலை மிடுக்காக ட்ரெஸ் செய்து கொண்டு கிளம்ப அவளுடைய பனைமரம் சோஃபாவில் உட்கார்ந்து பேப்பர் படித்து கொண்டிருக்க இவளை பார்த்ததும், நிவேதிதா, எங்கே கிளம்பிட்ட? நிவி, சாப்பிட. ஏன்? நிவி, அது ஏன்னு உங்கள் ஆட்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, நான் கொஞ்சம் பிஸி என்று நகர அவனோ விடாப்பிடியாக, நிவேதிதா, ஒரு நிமிஷம். அவள் நின்றாள். என்ன என்பது போல அவனை பார்த்தாள். முரளி, நேற்று ராத்திரி என்ன நடந்ததுன்னு சொன்னாங்க. நீ இந்த மாதிரி மறுபடியும் நடந்துக்கிட்டேன்னா விளைவுகள் விபரீதமாக இருக்கும். நிவேதிதா, என்ன சொன்னாங்க? முரளி, நேற்று கோபத்தில் திரை சீலையெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்திருக்க. நிவேதிதா, அவ்வளவுதான் சொன்னார்களா? முரளி, அவங்க சொன்னதை விடு. உன்னுடைய கிராமத்து தின வேட்டை இங்கே காட்டக்கூடாது. வீட்டுக்குள் நெருப்பு வைப்பது ஒரு கிரிமினல் குற்றம். உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்கலாம், புரியுதா? நிவேதிதா, ஒன்று பண்ணுங்க. நான் ஏன் அப்படி செய்தேன்னு கேட்க நீங்கள் தயாரில்லை, அது நல்லா புரியுது. அதை பற்றிய கவலை எனக்கு இல்லை. இந்த வீட்டில் நான் வாழணும்னா நான் தினமும் சாப்பிடணும். எனக்கு சமையல் அறைக்குள் அனுமதி வேண்டும். முடியாதா? என்னுடைய அறைக்குள் சின்னதாக சமையலறை செட் செய்து கொடுங்க. சாப்பிடாமல் பட்டினியாக இங்கே 2 வருடம் வாழவும் முடியாது. அதுவும் இல்லாமல் அப்படி பட்டினி கிடந்து நான் செத்து போனால் அதே போலீஸ் உங்களையும் பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு மலமளவென்று வெளியே கிளம்பினார். முரளி அங்கு இருப்பவர்களை முறைத்துவிட்டு, இன்னொரு முறை இது போல நடக்கக்கூடாது, ஜாக்கிரதை என்று சொல்லிவிட்டு கிளம்பினார்.